இனிய வணக்கம். அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் வேந்து அவாம் பண்புடைமை தூது உரைப்பான் பண்பு என்ற குறள். இது இன்று நாம் தொடங்கிய அதிகாரம் தூது 69. இதிலே முதல் குறளாக அமைய பெற்றுள்ள இந்த குறள். தூதுவர்கள் என்பவர்கள்தான் ஒரு நாடுகளுக்கிடையே ஆன பாலம் போன்றவர்கள். ஒரு அரசு சொல்கின்ற செய்தியை அடுத்த நாட்டிடம் சென்று எவ்வளவு பக்குவமாக பண்பட்ட முறையிலே பேசி நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய நற்சான்றோர்கள். அவர்கள் எப்படி இருந்தால் தூது என்ற அந்த இலக்கணம் செறிவாக இருக்கும் என்பதைத்தான் வள்ளுவர் இங்கு சொல்லுகிறார். அன்பு உடைமை என்றால் நாட்டு மக்களிடத்தே அவர்கள் காட்டக்கூடிய அபரீதமான அன்பு, பெருத்த அன்பு, நீங்கா அன்பு, தொலையாத அன்பு. அன்பு உடைமை, அது உடைமை இயற்கையாகவே அவர்களிடம் மக்களிடம் இருக்கக்கூடிய. ஆன்ற குடிபிறத்தல், அவர்களுடைய குடிபிறப்பு என்பது இங்கு வள்ளுவர் ஜாதியோ மதமோ இனமோ எதையும் காட்டவில்லை. நற்குடியிலே பிறந்தவர்கள் என்றால் வழி வழியாக பரம்பரையாக அவர்கள் நல்ல முறையிலே வாழ்ந்து வந்த குடியை சார்ந்தவர்கள், தப்பு தண்டாக்கு போகாதவங்க. இப்போ கூட ஒரு அரசாங்க வேலைன்னா எங்கே நம்ம குடியிருக்கோமோ அந்த காவல்துறை அந்த லிமிட்டில், அதாவது அந்த எல்லையிலிருந்து நீங்கள் ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வாங்க, உங்கள் மேலே எந்த குறையும் இல்லை. அந்த மாதிரி ஆன்ற குடி பிறத்தல். வேந்து அவாம் என்றால் அந்த நாட்டில் ஆளக்கூடியவர்களால் விரும்பப்படுகின்ற தன்மை. வேந்தவாம் பண்புடைமை தூது உரைப்பானுடைய சிறப்பு என்பது இதில்தான் அடங்கி இருக்கிறது. அவன் அன்பு நீங்காதவனாக இருக்க வேண்டும், இயற்கை அன்புடையவனாக மக்களிடத்தில் இருக்க வேண்டும், வழி வந்த நல்ல குடும்பத்திலே அவன் பிறந்திருக்க வேண்டும், ஆளப்படுபவரால் அவன் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இவையெல்லாம் தூதின் இலக்கணங்கள். இப்போது நம்ம எம்பசியில் இருக்கக்கூடிய தூதுவர்கள் இவங்கெல்லாம் பெரிய படிப்பு படித்து அதன் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அங்கு அமர வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு பல சோதனைகளுக்கு பின்புதான் அந்தந்த நாடுகளுக்கு அவர்கள் தூதுவர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். ஏன்னா நாட்டிடையே ஒரு நல்ல பாலத்தை, உறவு பாலத்தை உருவாக்கி அந்தந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் தூதுவர்கள். அப்போ அந்த தூது எப்படி இருக்கணுன்ற இலக்கணத்தை எவ்வளவு அழகாக வள்ளுவர் எடுத்து சொல்லியிருக்கார். நம்மளாம் வியந்து பார்க்க வேண்டிய இடங்கள். இன்று நம்ம அதுக்காக எவ்வளவோ சட்டங்கள் இயற்றி அதை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். வள்ளுவர் சொல்லுவதெல்லாம் சொற்கள் மட்டுமல்ல, சோதிமிக்க நவகவிதை என்று பாரதி சொல்வாரே, அதுபோல ஆற்றல் மிக்க நெறிகாட்டிகள் என்றால், வான்பொருள்கள் என்றால் அது குறையாகாது. அதைத்தான் இந்த குறளிலும் சொல்லியிருக்கிறார். தூதின் முதல் குறளே ஒரு அற்புதமான குறள். இது ஒவ்வொரு நாடும் பின்பற்ற வேண்டிய ஒரு குறளாகத்தான் அமைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.